எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசனே, நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்ல. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மானால தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்கு ஆகட்டும், ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். நான் இதில் தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜே சினிமா, இவங்க 2 பேர்த்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா, ஏய் லூசாடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்போ நம்மளை இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு, அதுக்கப்புறம் பண்ண அவங்களே சரி எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜெயவந்த் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது காரணமான ஜித்தேஷ், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பேர். ஒரு சாதாரண பையன், நான் போயிட்டு பாரத் ராஜா வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜெயவந்த் அண்ணா ரொம்ப க்ளோஸ், அவர் மூலியமாக நான் தான் போனேன். டே அவரெலாம் பண்ண மாட்டாரா, அடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த ஒரு இதையும் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் சொன்னோம். அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 வயசான 2 பேரை வச்சு கிழவன் வச்சு ஒரு ஹீரோனா பண்ணணுன்னு ஆசைப்பட்டில்ல, நீ ஜெயிச்சிருவாடான்னு என் தலையில் கை வச்சார். நான் அப்போ தான் அந்த படத்தோட சக்ஸஸை அங்கே அவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த சக்ஸஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடர்ந்து. இதோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன். நட்டி சார், அவரோட அவர் கேமரா ஃப்ரேமில் வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது எனக்கு கொஞ்சம் பயம்தான் அவர்கிட்ட எப்பயுமே. ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க. ப்ரமோஷன்லேருந்து A to Z எனக்காக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது எதையுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு தெரில. தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அவரோட கதையுமே ஒரு பீச், அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை. நட்டி சாரோட கதை ஒரு மும்பை பேஸில் ஒரு மாதிரியான கதை. சாண்டி அண்ணாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த கதையில். ஒரு மாதிரி ஜாலியாக, இந்த எப்பயுமே சாண்டியனாக இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டியனாக நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் இப்பயுமே நம்பலை, டேய் என்னடா பண்ணுறக்க, கரெக்டாக வந்திருக்கான்னு என்னை கேட்டுனே இருப்பார். நான் இப்போ சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன், அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட கொஷன்ஸ். அப்புறம் யோகி பாபு அண்ணா,
அம்மா கேரக்டரில் நடித்த வடிவுக்கரசி அம்மா அவங்க அவங்க பெரிய லெஜண்ட். அவங்க 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 வந்து நம்ம படத்தில் பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வர மாதிரி. அப்புறம் துளசி அம்மா அவங்களாலையும் இன்றைக்கி வர முடியல, வடிவுக்கரசி அம்மாவாலையும் வர முடியல. அப்புறம் பாரதி ராஜாவையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், பட் அவங்களாலேயும் சில காரணங்களால் வர முடியல. துளசி அம்மா அவங்களுமே சாண்டியன கதையில் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. விஜயம்மா தேங்க்யூம்மா. நீங்கள் திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க, இதுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி அவசரமாக வந்து நான் இதில் இருக்கணுன்றக்காக ஓடியா இருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். கனிகா மேம் அவங்களும் ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஆதிரா மேம் தேங்க்யூ ஸோ மச். லிசி ஆண்டனி மேம் தேங்க்யூ ஸோ மச். மைம் கோபி அண்ணா என்னோட சொந்த அண்ணா, அவர் அண்ணன் தான் எனக்கு. தேங்க்யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ.